இதேபோல சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் கோவளம் கடற்கரை பகுதி டிட்டுவா புயலால் வெறிச்சோடி காட்சியளிக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, வழக்கமாக கோவளம் பகுதியில் மக்கள் கூட்டம் சனி ஞாயிறு தினங்களில் நிரம்பி காணப்படும். இந்நிலையில் கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதையொட்டி கோவளம் கடற்கரை பகுதி எவ்வாறு காட்சியளிக்கிறது? விவரங்கள். அந்த டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் வட தமிழ்நாட்டு கடலோர பகுதிகளில் மழை விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாம் இருக்கக்கூடியது சென்னை அடுத்திருக்கக்கூடிய கோவளம் பகுதி. இங்கு ஒரு நாளைக்கு பலாயிர சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த டிட்வா புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளும் யாரும் கடல் பகுதிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த கோவளம் கடற்பகுதிக்கு செல்லும் பிரதான சாலைகள் முழுவதும் அந்த வெறிச்சோடி காணப்படக்கூடிய சூழ்நிலை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த சாலைகளில் தினமும் வாகனங்கள் வந்து செல்லும். அந்த வகையில் இன்று நாள் டிட்வா புயல் காரணமாக வெறிச்சோடி காணப்படக்கூடிய சூழலை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கோவளம் பகுதிகளில் அதிக அளவில் மீன் கடைகளும் சிற்றுண்டி கடைகளும் இருக்கக்கூடும். இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மீன் கடைகள் மற்றும் இந்த சிற்றுண்டி கடைகள் அனைத்தும் 90% கடைகள் மூடி இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாளை புயல் சென்னை வழியாக ஆந்திராவுக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு தற்பொழுது கோவளம் பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை தினம் அந்த 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்னை அருகே வரும் எனவும் தெரிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கோவளம் அனுதினமும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலம் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.